அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் சுக்கிரனின் நீச்ச பெயர்ச்சியின் காரணமாக கன்னிராசினியர்களான உங்களுக்கு காத்திருக்கும் அதிர்ச்சி என்ன? குறிப்பா இத்தருணங்கள்ல கன்னிராசினியர்களான உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு? கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கு சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு? குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது இத்தருணங்கள்ல மிதுனத்தில் சஞ்சரித்த குரு பகவான் தற்போது கடக ராசிக்கு அதிசாரமாக பெயர்ச்சியாகி அங்கு உச்சம் பெறுகிறார். அது மட்டுமில்லாமல் சிம்மத்தில் கேதுவும், கன்னி ராசியில் சூரியனும் சுக்கிரன் நீச்சம் பெற்றும் சஞ்சரிக்கிறாங்க. துலாம் ராசியில் செவ்வாயும் புதனும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கன்னி ராசினியர்களுடைய வாழ்வில் இத்தருணங்கள்ல குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி சுக்கிர பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். அந்த வகை சுக்கிர பகவானை பொறுத்த வரைக்கும் சுகபோகம் தரக்கூடியவர். அதாவது பெரும்பாலும் எல்லோரும் ஆசைப்படுவது எதற்கு? வளமான வாழ்க்கை, சுகபோகங்கள், ஆரோக்கியமான நீண்ட ஆயுள். இதை பல கிரகங்கள் தந்தாலும் எல்லாவற்றிற்கும் சிகரமாக இருந்து வாரி வழங்கக்கூடிய தன்மை சுக்கிரனுக்கு உண்டு. சுக்கிரன் சுகபோகங்களின் அதிபதி, திருமண பாக்கியத்திற்கு அதிகாரம் வகிப்பவர், இன்பங்களின் ஊற்றாக இருப்பவர், இயல், இசை, நாடகம் உள்ளிட்ட ஆயக்கலைகள் 64ற்கும் அதிபதி. தாம்பத்திய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருப்பதும் இவரது அனுகிரகத்தால் நடக்கக்கூடியது. எல்லா வகையிலும் இன்பங்களை வாரி வழங்குவதாலேயே சுக்கிர பகவான் சுகபோகம் அருளக்கூடியவர் என்று போற்றப்படுகிறார். ஒருவருக்கு பொன் பொருள், அழகமைந்த மனைவி, சுகமான வாழ்க்கை, உயர் பதவி, கலை, வாகன யோகம் போன்றவைகளை சிறப்புடன் வாழும் யோகத்தை தருவது சுக்கிரன் தான். அது மட்டுமில்லாமல் அசுரகுரு சுக்கிரன் ஆவாரு. இவர் இகலோக ஆசையை அளிப்பவர். சுக்கிரன் விடிவெள்ளி பிரகாசமாக தெரியும். இளமையாக இருப்பவர்கள் ஜொலிப்பார்கள். ஆக இளமையையும் ரசனையும் அளிப்பவர். ஆடல், பாடல் முதலான நல்லின கலைகளுக்கு நாயகன். மகிழ்ச்சியை மனைவியை கொடுத்து மகிழ்ச்சிகரமான இல்லற வாழ்க்கையை துவங்கி வைத்து பரிபாலனம் செய்யக்கூடியவர். அப்படிப்பட்ட சுக்கிர பகவானுடைய தொழில் என்ன என்று பார்க்கும்போது வேஷக்காரகன், நடிகர்கள், கலைத்துறை காரகன், ஒப்பனை பொருட்கள், அலங்கார வஸ்துக்கள், ஆடம்பர வஸ்துக்கள். சுக்கிரன் என்றால் வெள்ளை என்று பொருள். வெள்ளை பொருட்கள் அனைத்திற்கும் காரகன். சுக்லாபட்சம், வைரம், மிக பிரகாசமாக ஜொலிப்பது பொருள் எல்லாம் சுக்கிரன் தான். இளம் பெண் குறிப்பது சுக்கிரன். விடியற்காலை பொழுதை குறிப்பவர் இவர். வான்மண்டலத்தில் விடியல் காலை பொழுதில் சுக்கிரன் தெரிகிறார். அதிகாலையில் மனிதனுக்கு காம கிளர்ச்சியை ஏற்படுத்துபவரும் இவர்தான். காமத்திற்கு காரகன் சுக்கிரன். அது மட்டுமில்லாமல் கலத்திர காரகன் சுக்கிரன். சுக்கிரன் இல்லற வாழ்க்கைக்கு உரியவர். சுக்கிரன் மனைவி யோகம் தருபவர். ஆணுக்கு மனைவியை பற்றியும் பெண்ணுக்கு மன வாழ்க்கையை பற்றியும் சொல்லுகின்றவர். உலக வாழ்க்கையில் இன்பமும் சௌபாகியங்களையும் சௌகரியங்களையும் தருபவர் சுக்கிரன். வாகன வசதிகளை அளிப்பவர். நடுத்தரமான வாகனமா, கடைசி நிலை வாகனமா, ஒன்றுக்கு மேற்பட்ட வாகனமா என குறிப்பவரும் இவர்தான். ஒருவரின் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவர் இவர். கையில் காசுடையவர்களாய் வைப்பவரும் சொந்த வீடு அளிப்பவரும் இவர்தான். அது மட்டுமில்லாமல் கலை உலகில் சிறப்பான நிலையை அளிப்பவர். பெண்களிடம் மோகத்தை அளிக்கக்கூடியவர். இந்த தருணங்கள்ல வாழ்நாள் முழுவதும் அதே நினைப்பில் இருக்க வைப்பவரும் இவர்தான். ஜாதகத்தில் சுக்கிரன் தரும் யோக அம்சங்கள் என்ன என்று பார்க்கும்போது வலுப்பெற்ற சுக்கிரன் ஆட்சி அல்லது உச்சம் பெற்று கலாரசனை என்கின்ற அற்புத உணர்வு அளிப்பவர். அழகு, அழகின் படைப்பான ஆரணங்கு, அந்த ஆரணங்கத்தின் மீது காதல் கொண்டு சுகமடையும் தகுதி, சிற்றின்பம், திருமணம் முதலான ஆணுக்கு அளிப்பவர். அதே போல தன்மையும் பெண்களுக்கு நளின தன்மையும், அழகாடு தோற்றம், கவர்ச்சி, வீரிய சக்தி, அறிவாற்றல், மனதுக்கு இசைந்த கணவனை அடையும் தகுதியும், சுகபோகங்களில் திளைத்து மகிழும் ஆற்றலையும் வழங்குபவர். மாட மாளிகையில் வாழ்க்கை நடத்தும் பாக்கியத்தை இருபாலருக்கும் அளிப்பவர். தனம், குடும்பம், திருமண விஷயங்கள்ல இவரது அருள் தேவைப்படுகிறது. சுக்கிரன் கலத்திரக்காரகன், அதாவது வாழ்க்கை துணையை அமைத்து கொடுக்கக்கூடியவர். அதனால் இத்தருணங்கள்ல நமது ஜாதக கட்டத்தில் சுக்கிரன் நல்ல யோக அம்சத்துடன் இருப்பது அவசியம். அந்த வகையில் லக்னத்திற்கு 1, 2, 4, 5, 7, 9
10, 11 ஆகிய இடங்கள்ல பலம் பெற்று இருந்தால் நல்ல பலன்கள் வாரி வழங்குவார். இவருடைய தசா காலமான 20 வருடங்களில் மிகப்பெரிய ராஜயோக பலன்கள் உண்டாகும். அதே நேரத்தில் நீச்சம் என்று சொல்லக்கூடிய 6, 8, 12 போன்ற கிரக சேர்க்கை பெற்று பலம் பெற்று குறைந்து இருந்தால் எதிர்மறையான பலன்கள் ஏற்படலாம். பெண்களால் அவமானம், திடீர் இழப்புகள், செலவுகள், தன விரயங்கள், கௌரவ குறைவு என்று கொடுப்பாடு என்று கேடு பலன்கள் ஏற்படலாம். அது மட்டுமில்லாமல் ஒவ்வொரு லக்னம் ராசிக்கும் ஒவ்வொரு கிரகம் யோகத்தை செய்யும், ஒரு கிரகம் அவயோகத்தை செய்யும். அதனால் அதிக கவனத்தோடு எச்சரிக்கையோடு இருப்பது அவசியங்க. இத்தருணங்கள்ல அசுர குரு சுக்கிரன் அவரவர் ஜாதகங்களில் பலம் பெற்று இருந்தால்தான் சுகபோக சுக வாழ்க்கை கிடைக்குங்க. கார், பங்களா, நிலம், பூமி ஆகியவற்றிற்கு அதிபதி செவ்வாய். ஆனால் அதற்கு மேல் கட்டப்படும் கட்டிடங்கள், அடுக்குமாடி குடியிருக்குகள், நவீன கட்டிடங்களுக்கு அதிபதி சுக்கிரன் ஆவார். ஜாதகத்தில் சுக்கிரன் பலம் பெற்று இருந்தால்தான் அதே போல் போன்ற வசதியான யோகம் கிடைப்பதுதான் இதை போன்ற வசதியான யோகம் கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாம அதே போல சுக்கிரனின் அருள் யோகம் இருந்தால்தான் ஒருவருக்கு விதவிதமான வாகனங்கள், ஆடம்பர கார்கள், சொகுசு வண்டிகளில் பயணம் செய்ய வாய்ப்புகள் கிடைக்கும். இத்தருணங்கள்ல சுகங்களை தரக்கூடிய சுக்கிரன் ஆவார். சுக்கிரன் என்றால் இன்பம் என்ற பொருள் கொள்ளலாம். அன்பு, காதல், பாசம் ஆகிய 3 இன்பங்களை வழங்கக்கூடியவர் சுக்கிர பகவான். அப்படிப்பட்ட சுக்கிர பகவான் தற்போது நீச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். இதன் காரணமாக கன்னிராசினியர்களான உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது உங்களுடைய ராசிக்கு 2, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் நீச்சம் பெறுவது அண்ணன் உங்களுக்கு ஆதரவுகரம் நீட்டியவர்கள் விலக இருக்காங்க. முக்கிய புள்ளிகளை பகைத்து கொள்ள வேண்டாங்க. நீங்கள் உண்டு, உங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பது மிக மிக நல்லதுங்க. தடாலடியாக எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபட வேண்டாம் என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு முயற்சியை மேற்கொண்டாலும் நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. தருணங்களை பொறுத்த வரைக்கும் கும்பராசியில் கடகராசியில் அதிசாரமாக பெயர்ச்சியாகி நீச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய கன்னிராசினியர்களான உங்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் நிச்சயம் அவற்றில் வெற்றி கிடைக்கும் என்பது எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. உங்களுடைய ராசிக்கு 4, 7 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு. அவர் உச்சம் பெறுவதால் குடும்ப பிரச்சனை ஆகலுங்க. கருத்து வேறுபாடுகள் உருவாகி மனக்கலக்கம் ஏற்படும். பெட்ரோல் வழியில் இருந்த பிரச்சனை நீங்க இருக்குதுங்க. என்ன இருந்தாலும் குருவினுடைய பார்வைக்கு பலம் அதிகம் என்பதால நீங்கள் கவலைப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லைங்க. எந்த ஒரு முயற்சிகளை மேற்கொண்டாலும் நிச்சயம் உங்களுக்கு வேலை கிடைக்குங்க. வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பயில வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருப்பது அவசியங்க. அது மட்டும் இல்லாம இந்த தருணங்கள்ல சனி பகவான் வக்ர இயக்கத்திலே இருக்கிறார். அதாவது இத்தருணங்கள்ல உங்களுடைய ராசிநாதன் 5, 6 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி 6க்கு அதிபதி வக்ரம் பெறுவது நன்மைதான் என்றாலும் கூட அதிக பொறுமையாகவும் நிதானமாகவும் இருப்பது அவசியங்க. இத்தருணங்கள்ல கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது இக்காலகட்டம் முழுவதுமே கன்னிராசினியர்களான உங்களுக்கு எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. இத்தருணங்கள்ல எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பதையும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது.